8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். புற்றுநோய், இருதய நோய், சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சண்முகா மருத்துவமனை, சாரதா காலேஜ் ரோட், சேலம். பட் அந்த கேரக்டருக்கு சில ஹோம்ஒர்க்கும் பண்ண வேண்டியது இருந்தது. தேனி போயிருந்தேன், ஃபாரஸ்ட் ஆஃபீஷியல்ஸை மீட் பண்ணேன். திரும்ப ரஜினி சார் வந்தார் ஃப்ரண்ட் ரோ. என்னால் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள் அது. கிட்டத்தட்ட 2000 பேர் முன்னாடியும் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஃப்ளட்ஸ் சென்னையில் ஒருத்தர் வந்துட்டார், அவருக்காக நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணோம். என் லைஃப்பில் என்ன கேட்டால் பெஸ்ட் ஷோ அதுதான். பசுபதி தான் எங்களுக்கு மூமெண்ட்ஸ் கற்றுக் கொடுத்தாரு. நீங்கள் இப்போ தங்கலானில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருப்பார். முதல்ல கேட்ட கேள்வி தான், ஒரு தியேட்டர் ஆக்டருக்கும் சினிமா ஆக்டருக்கும் என்ன அப்படின்னு. விக்ரம் சார் எடுத்தீங்கன்னா அவர் தியேட்டர் பண்ணாரானே தெரியாது. பட் ஆனால் அவர் யோசிச்சு பாருங்க, இந்த வே ஹி பர்ஃபார்ம்ஸ், அவர் எப்படி வாங்குறாரு. சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ஆக்டர் ஸ்ரீகிருஷ் தயாள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இன்ஸ்பெக்டர் ரிஷி அந்த படத்துல உங்க கேரக்டரை பார்த்து வா இப்படி நடிச்சிருக்காரே அப்படின்னு சொல்லாதவங்க இருக்க முடியாது. கண்டிப்பா நிறைய பாராட்டுகள் வந்திருக்கும். அந்த அளவுக்கு உங்க நடிப்பு இருக்கும் அதில். ஸோ நானுமே ரொம்ப பார்த்து ரசிச்ச ஒரு கேரக்டர் தான். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னாலே நம்ம படங்கள் எப்படி பார்ப்போம் அப்படின்னா அவங்க அந்த ஃபாரஸ்ட்டில் வாழ்கிறவங்களா அடக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் காட்டுவாங்க, கொஞ்சம் நெகட்டிவாக. பட் இதில் நீங்கள் ரொம்ப நேர்மையான ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருப்பீங்க. அதே சமயம் நீங்கள் தான் அந்த ஒரு ட்ரைப்லேருந்து வந்த ஒரு பையனாக இருந்து அங்கே கொலை பண்ணுற அந்த ஒரு கேரக்டரும் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கேரி பண்ண விதம் இருக்குல்ல, நேர்மையாகவும் இருக்கணும், எண்டில் இவர் தான் அதை பண்ணுறாரு அப்படின்றதும் இருக்கணும். ஸோ அந்த கேரி பண்ணுறது எப்படி எடுத்துகிட்டு போனீங்க அந்த கேரக்டரை? அது தேங்க்ஸ் டைரக்டர் ஜேஎஸ் நந்தினிக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க எழுதின விதம் அந்த மாதிரி அவ்வளோ கிளியராக அந்த கேரக்டருடைய ஆர்க்கை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை எங்களுடைய ஒர்க் ஆஸ் அன் ஆக்டர், எங்களுடைய ஒர்க்கு நாங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணுறது தான், எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது தான். ஸோ அவங்க ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் அந்த அந்த என்டையர் கேரக்டரே நான் ஒர்க் பண்ணேன். ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஆஸ் அ ஃபாரஸ்ட், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக அவன் எப்பேற்பட்டவன். அதுக்கப்புறமா அவனுக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது. அந்த பேக் ஸ்டோரினால அவன் ஏன் சில விஷயங்கள் பண்ணுறான் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம புரிதல் தான். அது கரெக்டாக அந்த லைனை நம்ம பிடிச்சிட்டோன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறமா ஆஸ் அன் ஆக்டராக நம்ம என்ன மாதிரி விஷயங்களை உள்ளே கொண்டு வரலான்னு. பட் அந்த கேரக்டருக்கு சில ஹோம்ஒர்க்கும் பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா எந்த ஒரு கதாபாத்திரமும் நம்ம பண்ணோன்னா ஒரு பேசிக் ஹோம்ஒர்க். அவன் ஏன் அந்த கதையில் இருக்கான், அவன் மூலயமா அந்த கதையில் என்ன சொல்லப்படுது, அண்ட் அவனுடைய கான்ட்ரிபியூஷன் அந்த கதைக்கு என்ன அப்படின்றது சில கேள்விகள் கேட்கும்போது we will get an ஐடியா, ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம் அந்த ரோலை. ஸோ அதுக்கு நான் சில ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது. நான் தேனி போயிருந்தேன். தேனி போயிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஷியல்ஸை மீட் பண்ணேன். அவங்க காட்டை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. நாம் காட்டை பார்க்குறதுக்கும் அவங்க காட்டை பார்க்குறதுக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், 100% டிஃப்ரெண்ட். ஏன்னா நாம் ஒரு அதை ஏதோ ஒரு டூரிஸ்டாக தான் அதை பார்ப்போம். மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக அங்கே போவோம், ஒரு ஹாலிடேக்கு போவோம், ஏதாவது அப்படி தான் நம்மளுடைய பழக்கமே. காட்டோட நம்மெல்லாம் சிட்டியில் வாழ்கிறவங்க தானே. பட் ஆனால் காட்டிலேயே பிறந்து வளர்ந்தவங்க இல்லைன்னா அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அங்கே போஸ்ட் பண்ணவங்களுடைய மனநிலையே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவங்க அதை பார்க்குறது அவங்கள பொறுத்த வரைக்கும் மிருகம்தான் அந்த இடத்துடைய முதலாளி. அது அவங்களுடைய வீடு, மனுஷங்களுடைய இடம் கிடையாது அது. ஸோ நாம தான் அங்கே ஏலியன்ஸ் ஆர் ப்ரிடேட்டர்ஸ், நாட் தி அனிமல்ஸ். ஓகே, ஸோ அப்படியே நேர்மாறான ஒரு விஷயம். ஸோ அப்போது அவங்க எல்லாருமே அந்த பாயிண்ட்லேருந்து தான் பார்ப்பாங்க காட்டை. ஸோ நாம் அங்கே வந்தோம்னா அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஷியல்ஸ் எல்லாம் நம்மளே அப்படி தான் பார்ப்பாங்க. நீ வெளியால், இது மிருகத்தோடைய இடம், நாங்கள் பாதுகாவலருங்க, உங்களால் இந்த காட்டுக்கும் மிருகத்துக்கும் ஒன்றும் நடக்கக்கூடாது, அதுதான். ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் அவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அது போய் அவங்களோட இருந்து பேசி அவங்களோட ட்ரெக்கிங்கெல்லாம் போனோம். ட்ரெக்கிங்கெல்லாம் போகும்போது அவங்க பார்க்குற விதம், எல்லா விஷயங்களுமே, ஸோ அதெல்லாம் நிறைய பாதிப்பு இருந்தது. அதை தான் வி ட்ரை டு
bring into the story. கண்டிப்பா. சோ அந்த படத்துலயுமே இந்த அனிமல்ஸ் கூட பேசுறது, பேர்ட்ஸ் கூட பேசுறது அது ரியலிஸ்டிக்கா இருக்கும். சோ உண்மையாவே உங்களுக்கு தெரியுமா? அது இல்ல கத்துக்கிட்டீங்களா இந்த மூவிக்காக நீங்க? அது படத்துக்காக சில விஷயங்களை வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க, இப்படிதான் அது அப்படின்றத வச்சு நாங்க பண்ணோம். ஐ மீன் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்கில்லை வந்து நம்ம வேணா கற்றுக்கலாம். பட் இது வந்து அப்படி வராது. இது வந்து இட்ஸ் எ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். அங்கேயே இருந்திருக்கணும், அங்கேயே பிறந்து வளர்ந்துருக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். அந்த ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் வந்து அவங்க காட்டுற அன்பு இருக்கு இல்லையா, அந்த இடத்த நேசிக்கிற விதம் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஆர்டிஸ்ட் நீங்கள் வந்து ஸோ பொதுவாகவே பார்க்கும்போது தியேட்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் வாய்ப்புகள் வந்து கிடைக்குதா அப்படின்னா அது கிடைத்தாலுமே வந்து அந்த லீட் ரோல் அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்காது. ஒரு சைடு ரோலாக இருக்கும், இல்லை ஒரு சின்ன ரோலாக கொடுப்பாங்க. அது கிடைக்கல, அது ஏன் கிடைக்கல அப்படின்னு என்னைக்காவது உங்களுக்கு தோணுமா? ரொம்ப கம்மியான அவ்வளோ வாய்ப்புகள் கிடைக்குது. இல்லை, இது 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 வந்து சினிமாவும் மற்ற தொழில் மாதிரி தானே. இப்போ நானும் தொழில் பண்ணுறேன், நிறைய பேர் இருக்காங்க. நாம் என்ன பண்ணுறோம், மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ சினிமாவில் வந்து அதே மாதிரி பார்க்கும்போது ஒரு ஆக்டர்ஸ் ஒரு அஸ்பைரிங் ஆக்டர்ஸ் அப்படின்னு வரும்போது சினிமாக்குன்னு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது இல்லையா, ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து. அது நாடக நடிகர்கள் எல்லாருமே கொண்டு வர முடியுமான்றது எனக்கு தெரியல. ஸோ சினிமாக்குன்னு சில விஷயங்கள் தேவைப்படுது. அது நாடகத்தினால மட்டும்தான் பண்ண முடியுன்றது சான்ஸே இல்லை. தியேட்டர் ஆக்டர்ஸ் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் ஆயிருக்காங்க. அது ஹாலிவுட்டில் இருக்காங்க, ஏன் நம்ம ஹிந்தி பாலிவுட்லேயும் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் ஆயிருக்காங்க. சிவாஜி சாரே வந்து நாடகத்திலேருந்து வந்தவர் தானே. ஸோ அதனால் ஒரு நடிகனா நாம் எப்படி பார்க்குறோம், நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய நடிகனா ஆகணும் அப்படின்றது அவங்களுடைய ஆம்பிஷனை பொறுத்து தான். நாடகத்திலிருந்து வரணும் அப்படின்னா அதே ஆம்பிஷன் அவங்களுக்கு இருக்கணும். நான் ஹீரோவாக தான் ஆகணும் அப்படின்னா ஜென்ரலாக அவங்க அத்தனை பேர் நாடகத்திலிருந்து வருவாங்களான்றது எனக்கு தெரியல. அது இட்ஸ் எ 2 டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் ஆல் டுகெதர். தியேட்டர் ஆக்டர்ஸ் ஆர் மோர் ஃபார் பர்ஃபார்மன்ஸ். அதுதான் அவங்க பார்ப்பாங்க. ஹீரோவாக இருக்கணும் அப்படின்றது தெரியல, ரொம்ப கம்மி. குரு சோமசுந்தரம் என் ஃப்ரெண்டு குரு அவன் நிறைய படங்கள் ஹீரோவா பண்ணியிருக்கான். அது ஒரு சில நீங்க சொல்லிடலாம் இல்லையா, நம்ம கைவிட்டு சொல்லிடலாம். பசுபதி இருக்காரு, அவரும் வந்து லீட் ரோல்ஸ் இன்னும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் நம்ம சொல்லலாம். இருந்தாலுமே வந்து இப்போ நடிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா நடிப்பாங்க. அது வந்து எப்படி சொல்கிறதுனா அவங்க நடிப்பு வந்து ரொம்ப தத்ரூபமாக இருக்கும், ரொம்ப அழுத்தம் கொடுக்கும். ஸோ நல்லா நடிக்கிறது அப்படிங்கிறது 2 விதம் இருக்குது. மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம நல்லா நடிக்கணும் அப்படின்ற ஒரு விதம் இருக்குது. இன்னொரு விதம் என்னென்னா நம்ம கேரக்டருக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும். நம்ம கேரக்டர் இதுதான்னா இதுக்கு நான் இவ்வளோ தான் நடிக்கணும், இதுக்கு நான் நேர்மையாக இருந்தால் போதும், மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு இருக்கும். சார் நீங்கள் அதில் எதை ஃபாலோ பண்ணுறீங்க? இது டைரக்டருடைய கையில் தான் இருக்குது. இது நம்ம கதை என்ன, அந்த டைரக்டர் என்ன சொல்ல வர்றாரு, அந்த டைரக்டர் அந்த படத்தை எப்படி பார்க்குறாரு அப்படின்றது தான் இருக்குது. ஸோ நான் ரொம்ப கிளியர், என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா எல்லாமே வந்து கண்டென்ட் ஓரியன்டாக இருந்ததுன்னா போர் அடிச்சிடும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. லெட்ஸ் பி வெரி ஆனஸ்ட். எல்லாமே வந்து கான்டென்ட்டாகவே இருக்குது அப்படின்னா நல்லா இருக்கும். பட் ஆனால் அதே இருந்தால் வேற எல்லாமே ஒரு 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 வெரைட்டி இருக்கணும் இல்லையா. ஸ்டார் படம் அப்படின்னும் போது அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இல்லையா. என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னும் போது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா ஸ்டார் வந்தாருன்னா ஸ்டாருக்கு சுற்றி தான் கதை கிரியேட் ஆகுது. ஸோ அப்படின்னும் போது ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகே, ஆடியன்ஸ் வேற மாதிரி அதை எதிர்பார்ப்பாங்க. கான்டென்ட் வந்து பேஸ்டுனா அது வேற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது என்ன மாதிரி கதை யார் டைரக்ட் பண்ணுறாங்க அவங்க கையில் தான் இருக்குது. ஆமாம். இப்போ நாளைக்கு நான் இந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வந்து ஒரு ஸ்டார் படத்தில் நான் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதில் அந்த கேரக்டருக்கு என்ன ஸ்கோப் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். நான் இப்படி தான் எல்லாமே நான் பண்ணுவேன், என்னுடைய அப்ரோச் எனக்கு இப்படி தான் அப்படின்னா தென் யூ ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது தியேட்டர் ஆக்டர்ஸுக்கு கொஞ்சம் மேபி கொஞ்சம் அதிகமான ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கேரக்டரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது? ஐயோ, நான் எந்த விதமான ஒரு கேரக்டர், ஏன்னா எனக்கு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் சினிமாவில் வருவேன் அப்படின்னு. நாடகம் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து இப்போ ஐ வாண்ட் ஹேவ் ஃபன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, அவ்வளோதான். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அந்த கேரக்டர், என்ஜாய் பண்ணி பண்ணணும். அது எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருக்கோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக
இருக்கும், அவ்வளோதான். சார் நீங்கள் அவ்வளோதான். சார் இந்த ஆக்டிங் வந்தது தியேட்டர் ஆர்டிஸ்ட்லேருந்து அந்த ஆக்டிங் வந்து அந்த ஒரு பயணம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நாடகங்கள் தான் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். 2014லேருந்து 18 வந்து பொன்னியின் செல்வன் நாடகம் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. அதில் நான் வந்தியத்தேவனா பண்ணேன். அதுதான் என்னுடைய கெரியரில் ஐ திங்க் எனக்கு வந்து ஒரு பிக்கெஸ்ட் பிரேக் அப்படின்னும் போது கமர்ஷியலாக இல்லை, பிரேக் அப்படின்றப்போ எனக்கே நானே வந்து ஓகே என்னால் நடிக்க முடியும்னு நான் நம்பின தருணம் வந்து அப்போ தான். சரி, ஏன்னா ரெஸ்பான்ஸை பார்த்து ஸோ அதுலேருந்து தான் ஐ திங்க் எல்லாமே மாற ஆரம்பிச்சது. நான் என்ன பார்த்த விதமே வந்து மாற ஆரம்பிச்சது பொன்னியின் செல்வனுக்கு அப்புறமா தான். சரி, நல்ல கதைகள் ஏதாவது இருந்தால் பண்ணுவோம் அப்படின்னு அப்படின்றது வந்தது தான் பெரிய பிரேக். அதுக்கப்புறமான ஓடிடி இல்லைன்னா எங்களை மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது. ஸோ ஐ திங்க் ஓடிடி தான் வந்து இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஒரு கிரிக்கெட்டில் ஐபிஎல் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது, நிறைய புது எங்கிருந்தோ வந்து பிளேயர்ஸ் வந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இருக்கு இல்லையா. ஐபிஎல் இல்லைன்னா இத்தனை பிளேயர்ஸ் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதே தான் சினிமாலையும் ஒரு ஓடிடி வந்ததுனால நிறைய வேலை வாய்ப்பு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட். இந்த மாதிரி இப்போ இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லையே இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ஃபேமிலி மேன், இதெல்லாம் I think OTT has changed the dynamics of world across the world, especially Indian cinema. I think it's changed. எனக்கு இன்னைக்கு இங்கே இருக்கேன்னா அது ஓடிடினால தான். ஓகே. ஸோ இப்போது நீங்கள் பொன்னியின் செல்வன் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய நடிப்பை பார்த்து கமல் சார், ரஜினி சாரே பாராட்டினாங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஸோ எப்படி அதை ப்ரிப்பேர் ஆனீங்க? ஆக்சுவலாக அது வந்து ஒரு காவியமான ஒரு புக்கு, அதை ஒரு படமாகவே எடுத்தாச்சு. நீங்கள் வந்து பண்ணும்போது எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அதை உள்வாங்கிக்கிட்டீங்க அந்த கேரக்டர்? அது கொஞ்சம் நஞ்சமான எஃபர்ட் இல்லை. நாங்கள் டோட்டலாக வந்து ஆக்டர்ஸே வந்து 60 பேருக்கு மேலே ஸ்டேஜில் அட் அ கிவன் டைம் நாங்கள் ஆல்மோஸ்ட் 60 people, 60 பேர் அங்கே ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து விஷனரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் அவர் தான் டைரக்டர், குமரவேலன் அவர் தான் அந்த கதையை வந்து அடாப்ட் பண்ணி நாடகமாக்குனதே குமரவேலன் தான். இவங்க 2 பேரும் ப்ளஸ் பசுபதி, ஹன்ஸ், யூனோ இவங்க எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின ஒரு கான்செப்ட் தான் இது. 6 மாதம் கிட்டத்தட்ட ரிஹர்ஸ் பண்ணோம். ரிஹர்சல் 6 மாதம் ரொம்ப 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 உழைச்சோம். அதுக்காக அவ்வளோ உழைச்சோம். எவ்ரிடே ரிஹர்சல், மண்டே டு ஃப்ரைடே வந்து 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ரிஹர்ஸ் பண்ணுவோம். சாட்டர்டே சண்டே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரிஹர்சல். ஸோ இதுதான் எங்களுடைய வாழ்க்கையாகவே இருந்தது அந்த 6 மாதம். நாங்கள் அதை எரெக்ட் பண்ணும்போது நிறைய போராட்டங்கள், நிறைய அதுக்கப்புறமா செட்டில் வந்து மியூசிக் லைவு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் கொண்டு வந்து அந்த மியூசிக் அகாடமியில் நாங்கள் வந்து அதை பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு ஷோ பண்ணுற வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இது எப்படி ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்களா, படித்தவங்க தான் வருவாங்க, புக்கை படித்தவங்க வருவாங்க, அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க இதை அப்படின்னு. ஸோ என் டைரக்டர் ஒரு வாட்டி சொன்னார், பிரவீன், ஆடியன்ஸ் யாரெல்லாம் உள்ளே வராங்களோ ஒரு கையில் புத்தகம் இருக்கும், இன்னொரு கையில் கன் இருக்கும் அப்படின்னு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த புத்தகத்துல இருந்து நான் இதை பார்த்தேன்ற பெருமையோடு போவாங்க. பிடிக்கலன்னா இந்த புத்தகத்தில் இருக்கிறது நான் இங்கே பார்க்கலன்னா சுட்டுருவாங்க. இதுதான் வியப்பான விஷயம். என்னன்னா யங்ஸ்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீனேஜர்ஸ் இவங்கெல்லாம் வந்து அந்த நாடகம் பார்த்தது தான் எங்களால் வந்து அதுதான் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அவங்கெல்லாம் படித்ததே கிடையாது, நாடகம் பார்த்துட்டு அப்புறமா போய் படித்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணோம். கமல் சார், ரஜினி சார்லாம் வந்து அவங்க வந்து இந்த பிளே புக் கமல் சார் தான், ரஜினி சாரே சொல்லியிருக்காரு, கமல் சார் சொல்லி தான் அவர் வந்து 99ல் பார்த்தார் அப்படின்னு. திரும்ப ரஜினி சார் வந்தார் 2014ல் வந்து பார்த்தாரு. ஃப்ரண்ட் ரோ, என்னால் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள் அது. உட்காந்துக்கிட்டு அவ்வளோ ரசிச்சு பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனார்.
அது அது ஒரு கலைஞனுக்கு முக்கியமான விஷயமே அந்த பாராட்டு தானே. ஸோ அது ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் அவங்க கிட்ட இருந்து அந்த பாராட்டுன்னு வாங்கும்போது அது நம்ம நல்லா பண்ணியிருக்கோமோ அப்படின்ற ஒரு சந்தோஷம் நமக்கே வரும் இல்லையா? ஆமா. அது அது ஒரு பெரிய அது கிக் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் எல்லாருக்குமே அன்னைக்கு வந்து அது மறக்க முடியாத ஒரு நாள். ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி நம்ம நல்லா பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம பண்ண முடியும், நல்லா இதோட நல்லா பண்ணலான்ற மாதிரி. ஸோ அவர் பாராட்டும் போது ஏதாவது சொல்லி பாராட்டும் போது இல்ல அவரு சொன்னது என்னன்னா, நான் 99லயே நான் வந்து பார்த்தேன். மறுபடியும் இந்த நாடகம் போடுறீங்கன்னு நினைச்ச உடனே சரி நான் எப்படியாவது வந்து இந்த இந்த நாடகத்தை மறுபடியும் பார்க்கணும். அவர் இன்ஃபேக்ட் 1:30க்கு தான் எங்களுக்கு ரிக்வெஸ்டே வந்தது. எல்லா ஷோஸுமே ஃபுல். 1:30 மணிக்கு எங்களுக்கு ரிக்வெஸ்ட் வருது. அதுவும் பாருங்க, அதுதான் தி கிரேட்னஸ் ஆஃப் ஹிம். டிக்கெட் கிடைக்குமான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி ஆமா அப்படிதான் மெசேஜ் எங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்தது. அவர் மாதிரி பார்க்க விரும்புறாரு, டிக்கெட் ஏதாவது கிடைக்குமா? நான் பார்க்க வரேன்னு கூட சொல்லல, டிக்கெட் கிடைக்குமான்னு தான் எங்களுக்கு மெசேஜே வந்தது. அவரு வராருன்னா ஸோ அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து 4 மணி எனக்கு வந்து 4 மணிக்கு தான் எனக்கு தெரியும். ஸோ என்கிட்ட அவங்க குமரவேலன் தான் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு. அவர் வந்து சொன்னார், இதை பாரு ஒரு விஷயம் நான் உனக்கு சொல்ல போகிறேன், இதை கேட்டு நீ வந்து ஒன்றும் தேவையில்லாத விஷயம்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே, நான் சொல்கிறேன், குவைட்டாக கேட்டுக்கோ, உள்வாங்கிக்கோ, ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணிக்க அப்படின்னாரு. என்னென்ன தலைவர் வராரு இங்கே பார்க்குறதுக்கு, யாருன்னு எனக்கு ஆமாம் மறக்கவே முடியாது அந்த மூமெண்ட்டை. அவருமா சொன்னார், எனக்கு கை காலே ஓடல, என்னென்ன நான் இதனால தான் நீ எங்கே ஸ்டேஜில் திடீர்னு அவரை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டேன்னா அதனால தான் நான் உனக்கு இப்போ சொல்கிறேன் பார்த்துக்கணும். ஸோ நான் பர்ஃபார்ம் பண்ணும்போது என் டயலாக்ஸ் எல்லாம் இருக்கும்போது நான் அவரை பார்க்கவே இல்லை, எனக்கு பயம். ஸோ அது பயம் இருக்கும். ஆமாம், அதுக்கப்புறமா தான் அவர் எங்கேயாவது இது இல்லாத போது அப்படி முடிச்சுட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா 5 minutes பிஃபோர் த ஷோ அவர் கிளம்பிட்டார். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி ஷோ ஆரம்பிக்கிற எக்ஸாக்ட்லி இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சு, தட் இஸ் ப்ரொடியூசர் அவர் இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே வந்து கரெக்ட் குவைட்டாக எல்லாம் லைட்ஸ் ஆஃப் ஆன பிறகு வந்து உட்கார்ந்தாரு. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டார். ஸோ கிளம்பி ப்ரொடியூசர்கிட்ட சொன்னதுன்னா, இது உங்களுடைய ஷோ, இது என்னுடைய இது கிடையாது. ஸோ என்னை பார்த்து யாருக்கும் யூனோ டைவர்ட் ஆகிடக்கூடாது ஆடியன்ஸுக்கு, இது உங்களுடைய ஷோ. எவ்வளோ பெரிய விஷயம் அது. கண்டிப்பாக சார். அதெல்லாம் ஸோ அதனால் வந்து நான் மன்னிச்சிருங்க, நான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் போயிடுறேன். ஸோ தட் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த நாடகம் தான் கண்ணில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஐ திங்க் தட்ஸ் கிரேட். அந்த மாதிரி அதனால தான் அவர் அவ்வளோ ஒரு ஆமாம், ஐ திங்க் தட் இஸ் வை இஸ் ஸோ ஹியூஜ் அண்ட் பீப்புள் லவ் ஹிம். அவ்வளோ பாராட்டிட்டு போனார். இந்த மாதிரி நான் ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் வந்து நான் 2 வாட்டி பார்த்துருக்காரு. நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? அதுதான் என்னோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில். இல்லை அதுக்கப்புறம் என்னைக்காவது பார்க்குற வாய்ப்புகள்? இன்னும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக இனிமேல் இருக்கும். தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போதும் சரி, நீங்கள் இப்போ சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்னா என்னன்னு சொல்லுவீங்க? ரொம்ப சிக்கலான கேள்வி. நாடகம் தான் சேலஞ்சிங். ஏன்னா இட்ஸ் அ லைவ் பர்ஃபார்மன்ஸ் இல்லையா. 1000 பேர் நாங்கள் 1500 கிட்டத்தட்ட 2000 பேர் முன்னாடியும் நாங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு ஆடியன்ஸ் முன்னாடியும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு ஒத்த ஆள் ஒரு நாள் ஒரு ஷோக்கு ஒரே ஒருத்தர். அவ்வளோ மழை, அப்பேற்பட்ட மழை, ஃப்ளட்ஸு சென்னையில். ஒருத்தர் வந்துட்டார், அவருக்காக நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணோம். ஒருத்தர் வந்தார். ஆமாம், அவரே வந்து இல்லை நான் கிளம்புறேன், இல்லை நீங்கள் வந்துட்டீங்க, உங்களுக்காக நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஒருத்தர் தான் ஆடியன்ஸு. அப்புறமா எங்களுடைய க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் சில பேர், ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா, ஒரு 4-5 பேர் போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஒரே ஒருத்தர் தான் வந்தார் ஒரு வாட்டி. என் லைஃப்பில் என்ன கேட்டால் பெஸ்ட் ஷோ அதுதான். இந்த படத்துடைய ப்ரெஸ் மீட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ சுசீந்திரன் சார் வந்து பொதுவாக டேரக்டர்ஸ் வந்து மேடையில் பேசுகிறாங்க, ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாங்க, ஆடியோ லான்ச்சில் பேசுகிறாங்க அப்படின்னா எல்லாருமே குறிப்பிட்டு சொல்லுவாங்க. பட் என்னென்னா ஒருத்தருடைய நடிப்பு அந்த டேரக்டருக்கே வந்து பிடிச்சிருந்தா மட்டும்தான் பாராட்டுவாங்க அந்த மேடையில். ஸோ அப்படி தான் வந்து சுசீந்திரன் சார் வந்து பாராட்டியிருப்பார். ஸோ உங்கள் பேரை சொல்லி குறிப்பிட்டு அற்புதமாக நடித்தார் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு, நம்ம பேரை குறிப்பிட்டு சொல்லி பாராட்டுறாங்க அப்படின்றப்போ? நான் சுசீந்திரன் சாருக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். ஃபேமிலி மேன் முடித்த பிறகு அவரு தான் என்னை முதல்ல கூப்பிட்டவர். ஆமாம், என்னை கூப்பிட்டுட்டு நான் உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன் பிரதர் அப்படின்னாரு. நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
அந்த அளவுக்கு ஆமா பாதிச்சிருக்கு அவரை. அப்படின்னு அவர் சொல்லி அடுத்த படத்துல நாம ஒர்க் பண்றோம் அப்படின்னாரு. அப்பத்திலிருந்து அவர் வந்து என்னுடைய வெல் விஷர்னே நான் இப்போ சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹீஸ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ் அண்ட் அவர் வந்து இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வண்டர்ஃபுல் பர்சன். ரொம்ப ரொம்ப அழகான மனிதர் அவர். அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். வெரி வெரி கிரவுண்டட் பர்சன். எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் ரொம்ப ரொம்ப ஹம்பிள் பர்சன். பேசிக்கிட்டே இருக்கலாம் அவரோட. அந்த அளவுக்கு ரொம்ப தங்கமான மனிதர் அவர். ஆமாம், அவரோட ஹோப்ஃபுல்லி மறுபடியும் ஒர்க் பண்ணணும். ஆமாம், ஒர்க் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கு. ஓகே சார், கண்டிப்பா. ஸோ இப்போ பொன்னியின் செல்வன்ல வந்தியத்தேவனா அற்புதமா நடிச்சு பாராட்டுகள்லாம் வாங்கினீங்க. ஸோ இப்போ மணிரத்னம் சாரும் பொன்னியின் செல்வன் படம் எடுத்தாரு. ஸோ இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ அந்த படத்தை பத்தி முன்னாடியே யாராவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வந்து பார்க்கறதோ இல்லை கேட்குறதோ இருக்கும் ஒரு விஷயம். ஸோ அப்படி அந்த டீம்ல இருந்து வந்து உங்களை யாராவது அப்ரோச் பண்ணி ஏதாவது கேட்டாங்களா? ஆமாம், குமரவேல் அண்ணன் தானே பொன்னியின் செல்வனுடைய படத்துக்கும் வந்து அவர் தான். ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஸ்கிரிப்ட் பண்ணவர் அவரும். ஸோ ஏன்னா அதனால தான், ஏன்னா இந்த புக்கை வந்து யாருமே வந்து நாடகமாக மாற்றினதில்லை. ஐ மீன் கதையாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கதையாக வந்து அடாப்ட் பண்ணதே கிடையாது யாருமே. ஏன்னா அது பண்ண முடியுமா? அப்போ வந்து எம்ஜிஆர் சார் பண்ணணும்னு, ஆமாம் 1960s நினைக்கிறேன், அவர் வந்து வந்தியத்தேவனாவும் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. பட் ஆனால் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு சில காரணங்கள்னால. அதுக்கப்புறமா அது யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஒரு தடவை கமலாசன் சாரும் சொல்லியிருக்காரு, நானும் அதை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பட் ஆனால் இனிஷியேட் எடுக்க முடியல அப்படின்னு. ஸோ 99ல் மேஜிக் லேண்டன் தியேட்டர் குரூப் தான் வந்து இது முதல் தடவை பண்ணாங்க. நாசர் சார் தான் வந்து அப்போ வந்து ஆதித்ய கரிகாலன் நடித்தார் நாசர் சார் 99ல். ஸோ அப்போது வந்து எல்லாரும் பார்த்து வியந்துட்டாங்க. ஓ இது வந்து இந்த அளவுக்கு. அப்போது 4 மணி நேரம் ப்ளே. அதுக்கப்புறமா 2014ல் நாங்கள் பண்ணும்போது இட் பிகேம் அ பிக் சக்ஸஸ். ஸோ அப்போ தான் மெட்ராஸ் டாக்கீஸில் இருந்து தே ஹேட் அப்ரோச் மேஜிக் லேண்டன், குமரவேல் அண்ணனை அப்ரோச் பண்ணி நாங்கள் படம் பண்ணுறதா இருக்கும், ஸோ எங்களோட நீங்களும் ஒர்க் பண்ணி அதை எப்படி ஆமாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை சொல்ல முடியும் நம்ம படத்து மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் ஹவ். ஆமா, அது அவங்களே வந்து ஆமா இட்ஸ் a known thing. இப்போ ஜமா படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூஸ். ஸோ பார்க்குற எல்லாருமே அற்புதமா இருக்கு படம், எல்லாருமே போய் தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை பத்தின உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு. ஜமா படம் நடந்தது வந்து அது டைரக்டர் வந்து என்னை அப்ரோச் பண்ணதே வந்து ரொம்ப வித்தியாசமான முறையில் தான் அப்ரோச் பண்ணார். ஒரு நாள் இன்ஸ்பெக்டர் ரிஷி ஷூட் முடிச்சிட்ட பிறகு தான், அதுக்கப்புறமா தான் ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்துட்டு மாதிரி நான் பாரி பேசுகிறேன், ஒரு படம் பண்ணுறதா இருக்கேன், தினகரன் தான் உங்கள் நம்பர் கொடுத்தாரு அப்படின்னு. தினகரன் அப்படின்றவர் வந்து பாட்டில் ராதா, பாரஞ்சித் சாருடைய அசோசியேட்டு. இப்போ பாட்டில் ராதா அப்படின்ற படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, அது இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அவருக்கு எனக்கு ஒரு அறிமுகம் இருக்குது, அவரோட ஒரு அறிமுகம் இருந்ததுனால அவருக்கு தான் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்காரு போட்டிருக்கு. நீ வந்து தயால் அப்படின்ற கான்டாக்ட் பண்ணு, இந்த கேரக்டருக்கு அவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு. ஸோ அவருக்கு தான் ஜமா நடந்ததுக்கு முக்கியமான காரணமே வந்து, ஸோ அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும், தினகரன் அவருக்கு தான். ஸோ அப்படி பாரி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னார். சொல்லிவிட்டு சரி நான் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு. ஸோ சந்திக்கலான்னு சொன்னபோது, சார் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னாரு. நீங்கள் எப்படி இருப்பீங்களே எனக்கு தெரியாது சார் அப்படின்னாரு. சொன்னாலும் உங்கள் ஃபோட்டோ இருந்தால் கொஞ்சம். ஸோ அவரும் வந்து தினகரனை எந்த அளவுக்கு மரியாதையும் மதிப்பு வச்சுருக்காரு பாருங்க. ஸோ ஆமாம், எனக்கு என்ன சிரிப்பு தான் வந்தது. சரிங்க நான் அனுப்புகிறேன் அப்படின்னு நான் ஒரு ஷோரியில் அனுப்பிச்சேன். ஷோரியில் அனுப்பிச்ச உடனே ஐ திங்க் அப்புறமா லேட்டராக சொன்னார், ஹி டிசைடட் தட் நான் தான் இந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அப்படி தான் இது ஆரம்பிச்சது. அவர் எடுத்த விதமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எல்லாமே திருவண்ணாமலையில் தான் எடுத்தோம். அவருடைய கிராமம், அவருடைய ஊர் தான் அது. ஸோ அங்கே தான் எடுத்தோம். ஸோ எல்லாரும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க தான், சொந்தக்காரங்க, நண்பர்கள், அந்த மாதிரி தான். ஸோ எந்த வீட்டில் வேணாலும், எந்த ரோட்டில் வேணாலும், எங்கே வேணாலும், பண்ணையில் எங்கே வேணாலும் எடுத்து போய் கேமரா வைக்க முடியும். சொல்லிட்டேன், நம்ம பையன் தான் படம் எடுத்து நம்ம வீட்டு நம்ம படம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துருச்சு. அதில் நிறைய பேர் நடித்தவங்களும் அந்த ஊர் மக்கள் தான், அவங்களே நடிச்சிருக்காங்க.
சிலதெல்லாம். ஸோ பாரி வந்து ஐ திங்க் ஹீ வில் பி ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் நினைக்கிறேன் இந்த ஃபியூச்சர் தமிழில், தமிழ் சினிமாவில். எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் தி நாலேஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சினிமா. படம் இந்த அளவுக்கு எல்லாரும் பாராட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு எல்லாருடைய ஒரே கேள்வி வந்து இவர் யாரு, முதல் படம்ன்றாங்க, எப்படி இவர் நடிச்சாரு, எப்படி டைரக்ட் பண்ணாரு, எல்லாமே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஹீ ஹேட் அ கம்ப்ளீட் ஹோல்ட் ஆஃப் தி என்டையர் ஸ்கிரிப்ட். அண்ட் அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு எல்லாருக்கும். அதுதான் படத்தில் தெரியுது. ஒவ்வொருத்தரும் வந்து படம் பார்த்துட்டு சொல்கிறவங்க எல்லாம் என்னென்னா, நாங்கள் வந்து அந்த ஊர்லேயே கிராமத்திலேயே போய் அங்கேயே உட்காந்துட்டு அந்த கதையை பார்த்த மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு காரணம் வந்து அவருடைய விஷுவலைசேஷன் தான். ஸோ இன்னைக்கு ஐ திங்க் வி ஆல் ஓவ் டு பாரி. அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க முன் வந்து அதை எடுத்திருக்காங்க தெரியுங்களா. அதுதான் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி படங்கள் வெளியே வரத்துக்கான காரணமே இப்படி நல்ல மனிதர்கள் அண்டு நல்ல சினிமாவை கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க இருக்கிறதுனால தான். வி ஆல் ஓ லாட் டு லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா. ஏன்னா இட் பிரிங்ஸ் இன் a lot of நியூ தாட்ஸ் அண்ட் ஐ திங்க் விஷயமே மாறும். கண்டிப்பா. ஆமா. ஸோ அதே மாதிரி இப்போ இன்ஸ்பெக்டர் ரிஷிமே வந்து ஃபீமேல் டைரக்டர். ஸோ ஒரு மேல் டைரக்டர் நீங்க ஒர்க் பண்றதுக்கும் ஒரு ஃபீமேல் டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்றதுக்கும் ஸோ அது எப்படி இருக்கும் அந்த ஒரு இது? ஜெயஸ் நந்தினி அவங்களோட மட்டும்தான் நான் 2 வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய ஒர்க்கும் அந்த எனர்ஜியும் டைம்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல் டைரக்டர்ஸுக்கும் ஃபீமேல் டைரக்டர்ஸுக்கும் வித்தியாசன்றதே உங்களால் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஐயோ சான்ஸே இல்லை. அவங்களுடைய எனர்ஜி புரியுதுங்களா. ஸோ நாம் எப்படி நிறைய தடவை நாம் வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணிடுவோம். இந்த ஸ்ட்ரென்த்து எனர்ஜி வந்து ஜென்ரலாக வந்து ஆம்பளைங்களுக்கு தான் அதிகம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க நிற்கிறாங்க அங்கே, நமக்கே வந்து கால் நடுங்கும் டயர்ட்னஸ்ல. அவங்க நிற்கிறாங்க அங்கே. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு தெரியல. ஷீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டைனமிக். அவ்வளோ எனர்ஜி, ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டைரக்டரும் வந்து ஒவ்வொரு விதமான அணுகுமுறை இருக்குது. ஓகே, ஒவ்வொரு டைரக்டரும் வேற வேற மாதிரி இருப்பாங்க. அதில் ஃபீமேல் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, அந்த என்வாயர்மெண்ட் வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு 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 ஹோம்லி ஒரு அது என்னவோ ஐ திங்க் இட் இஸ் தேர் இல்ல. ஒரு விமன் பிரிங்ஸ் இன் தட் கைண்ட் ஆஃப் யூனோ an energy. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் வி ஹேட் லாட் ஆஃப் விமன் டெக்னீஷியன்ஸ் இன்ஸ்பெக்டர் ரிஷியில். பிகாஸ் ஆஃப் அ விமன் டைரக்டர் நிறைய பெண்கள் இருந்தாங்க டெக்னீஷியன் டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, வெல் பேலன்ஸ்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அந்த என்வாயர்மெண்ட்டு. இப்போ பசுபதி சார் பற்றி பேசும்போது அவர் தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ அவர் அப்போ இருந்து அவருடைய நடிப்பெல்லாம் பார்த்தா யூனிக்காக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஸோ அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாரு, ஒரு விஷயம் வச்சிருப்பாரு. ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றது இல்லை. எல்லாருக்குமே ஒரு நேச்சுரலாக சர்டன் இது இருக்கும். பேசுகிற விதமும் சரி, பாடி சரி, எல்லாமே நேச்சுரலாக சிலது இருக்கும். ஸோ நம்ம ஒரு கேரக்டரை வந்து இந்த கேரக்டரை தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னும் போது தயாலா அந்த கேரக்டரில் அவன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவான் அப்படின்றது தான். டிட்டாச் பண்ணவே முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அந்த 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 ஜெஸ்டர்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாமே வரும். பட் நாம் வந்து அந்த கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது யூ டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் பிகம் த கேரக்டர். ஸோ அதுதான் பசுபதி. அவர் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் நாடகம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு முதல் பசுபதி தான் எங்களுக்கு வந்து மூமெண்ட்ஸ் கற்றுக் கொடுத்தாரு, சொல்லி கொடுத்தவர். ஸ்டேஜில் எப்படி நிற்கணும், ஸ்டேஜில் எப்படி நடக்கணும், என்ன மாதிரி பாடி மாறும், எப்படியெல்லாம் பாடியை வந்து நாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் எங்களுக்கு வந்து முதல்ல வந்து பசுபதி தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. நீங்கள் இப்போ தங்கலானில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருப்பார், சுத்தமாக தனியாக.
அது நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி தான், தியேட்டர் ஆக்டருக்கும் சினிமா ஆக்டருக்கும் என்ன அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்கள் தியேட்டர் ஆக்டர்ஸால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், அவ்வளோதான். அவர் எந்த படத்தில் நடிச்சாலுமே அவர் கேரக்டர் தனியாக தெரியும். அவர் ஏன்னா அவர் ஒர்க் பண்ணுறாரு அதை. அந்த மாதிரி சில பேர் தான். இப்போ விக்ரம் சார் எடுத்தீங்கன்னா அவர் தியேட்டர் பண்ணாரானே தெரியாது, பட் ஆனால் அவர் யோசிச்சு பாருங்க, இந்த வே ஹி பர்ஃபார்ம்ஸ், அவர் எப்படி வாங்குற. ஸோ ஆக்டர்ஸ்னா அது எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. தியேட்டர் அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த நமக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். ஹவு டு யூ அப்ரோச் யுவர் பாடி, அதெல்லாம் பசுபதி வந்து எக்ஸ்ட்ராடினரி சார். பட் எனக்கு உங்களை பார்க்கும்போது நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலாக கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க, ஏன்னா அது கண்டிப்பாக பேசப்படும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நல்லா இருக்கு உங்களுக்கு அந்த வில்லன் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி இவங்களை பார்த்தா தெரியல, இவங்க வில்லன் கேரக்டர் கரெக்டாக செட் ஆவாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த மாதிரி தெரியுது. ஒரு இது பேச்சுவார்த்தை நடந்துட்டு ஹோப்ஃபுல்லி இன்ன வரைக்கும் யாருமே யோசிக்கலையா அப்படின்னு நான் பார்த்தேன். இல்லை, நான் இறை பண்ணேன். இறை வந்து ரொம்ப ரொம்ப டார்க்கான சப்ஜெக்ட், ரொம்ப கொடூரமானவன் நான் இறையில். பட் அது ஒரு டைப் ஆஃப், அது ஒரு ஸ்டைலைசேஷன். சினிமாட்டிக் வில்லன் அப்படின்னும் போது அது இன்னும் பண்ணதில்லை. மேபி சினிமா டைப்ல கண்டிப்பா பண்ணலாம், நாங்களும் பாப்போம் ஸ்கிரீன்ல. பிகாஸ் நான் டப் பண்ணும்போது கொஞ்சம் கோல்டு இருந்தது. ஸோ சம்டைம்ஸ் ஏன்னா கொஞ்சம் தொண்டை ஏதாச்சுன்னா கூட டப்பிங் பண்ணவே முடியாது. பட் அந்த கேரக்டருக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இப்போ டப்பிங் நம்ம பேசும்போது இப்போ என்னதான் நம்ம ஸ்க்ரீன்ல வந்து நடிச்சாலுமே வந்து டப்பிங் பண்ணி அதுக்கு உயிர் கொடுக்கும்போது தான் அது இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா பெட்டராக காட்ட முடியும். ஸோ டப்பிங்க்கு நீங்கள் எவ்வளோ மெனக்கிடுவீங்க? ஓகே, இதில் எனக்கு கான்ட்ரடிக்ஷனான ஒரு விஷயமும் இருக்குது. நான் சிங் சவுண்டும் பண்ணியிருக்கேன், தட் இஸ் லைவ். ஃபேமிலி மேன் லைவ், மாடர்ன் லவ் வாஸ் ஆல்சோ லைவ். ஜமால வந்து சில இந்த பாட்டு, இந்த தெருக்கூத்து விஷயங்கள் எல்லாமே வந்து லைவ் சிங் சவுண்ட் தான். எனக்கு பர்சனலாக வந்து நான் நாடகத்திலேருந்து வர்றதுனால சிங் சவுண்ட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ லைவ். ஏன்னா நம்ம அந்த மொமெண்ட்டில் எனக்கு என்ன உணர்ச்சி வருதோ அந்த உணர்ச்சி ஏன் நான் வெளிப்படுத்துகிறேன். ஸோ அந்த மாடுலேஷனோ எதுவாக இருந்தாலும் அது ஆனஸ்டாக இருக்கும்ன்றது எனக்கு. ஸோ சிங் சவுண்ட் தான் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். உங்களுக்கு அது கம்ஃபர்ட்? எனக்கு அது ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். பட் ஆனால் அது ரொம்ப சேலஞ்சிங் டெக்னிக்கலாகவும் இருக்குது. எல்லா ஆக்டர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ஆக்டர்ஸ் தான். ஏன்னா நிறைய பேர் டப்பிங்கில் பார்த்துக்கலான்னுவாங்க. ஸோ ஏன்னா லைன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ண முடியாது. என்ன லைன்ஸ் மிஸ் பண்ண முடியாது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டப்பிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங், அது நடக்கலைனாலும் டப்பிங்கில் இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது. அங்கே ஏதாவது சரியில்லை அப்படின்னும் போது டப்பிங்கில் மாற்றலாம். சில வாட்டி கதையாக பார்க்கும்போது டைரக்டருக்கு வந்து நம்ம ஒரு டோனில் பேசியிருப்போம், அதை வந்து டோனையே மாற்றலாம் டப்பிங்கில். டோன் நீங்கள் மாற்றும் போது மீனிங்கே மாறும். ஸோ அதுக்கு டப்பிங் இஸ் அ பெரிய அட்வான்டேஜ் அது. ஸோ ரெண்டுமே வந்து எனக்கு இட் ஒர்க்ஸ். ஸோ அந்த படத்துக்கு எது ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் எனக்கு. என்ன பர்சனலாக கேட்டால் எனக்கு சிங் சவுண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எனக்கு பர்சனலாக கேட்டால் அது ரொம்ப ஆனஸ்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது அது. ஆமாம், அது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மோஸ்ட்லி பாலிவுட்ல ஃபுல்லாக சிங் சவுண்ட் அப்படின்னு தான் இப்போ நிறைய வந்திருக்கு. இப்போ நிறைய படங்கள் பண்ணுறாங்க சிங் சவுண்டு. பட் நம்ம ஊரில் என்னென்னா எக்ஸ்டர்னல் சவுண்டு ரொம்ப பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஜென்ரலாக நிறைய பேர் சிங் சவுண்ட் போகிறதில்ல. ரெண்டாவது இதுதான், எல்லா ஆக்டர்ஸுக்கும் சிங் சவுண்ட் வந்து தே ஆர் நாட் கம்ஃபர்டபுள். இப்போ தான் சில பேர்லாம் வந்து சிங் சவுண்டுனாலே இல்லை டப்பிங் அப்படின்னுறாங்க. அப்படின்னு எனக்கு தெரியாது. தட் இஸ் வாட் தேர் சேயிங். ஸோ பட் ஐ திங்க் அது மாறும். யூ நீட் போத். ஆமாம், கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் கம்ஃபர்ட் ஜோன் பொறுத்து அது மாறிக்குது, அவ்வளோதான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் என்னோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது மேடை நாடகங்கள் பற்றி நீங்கள் பேசும்போதே வந்து அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. கண்டிப்பாக நம்மளும் போய் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது. அதே மாதிரி உங்களோட கேரக்டர்ஸ் ஒன்றுமே அவ்வளோ யூனிக்காக பண்ணுறீங்க. அவ்வளோ ஒரு மக்கள் மனசில் நிற்கிது, இவர் தான் இது பண்ணியிருக்காரு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு நல்ல நல்ல படங்கள் பண்ணி கொடுங்க. ஸோ நாங்கள் பார்த்து மகிழ்ந்துகிட்டே இருக்கோம். நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். புற்றுநோய், இருதய நோய், சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சண்முகா மருத்துவமனை, சாரதா காலேஜ் ரோட், சேலம்.